ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் இந்த டியூஸ்டே டீச்சிங் டியூஸ்டேல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எம்டிஎம்ல சந்திச்சிருக்கேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட இந்த டீச்சிங் டியூஸ்டே அப்படின்ற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல உங்க சந்திக்கிறதுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர் விக்டோரியா மைக்கேல். வெஸ்டீஜ்ல வந்து டபுள் கிரவுண்ட் டைரக்டரா இருக்கேன். கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு வந்து என்னோட வாழ்க்கை ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னோட கடவுளுக்கு நான் சிறந்தாழ்ந்து நன்றி தெரிவிச்சு நான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம். இப்ப நம்ம எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு துறைக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இதுல நம்ம எல்லாருமே ஒரு 3 கேள்விகள் எப்பவுமே கேட்டுக்கணும். ஒய் ஐ நீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம முதல்ல கேட்டுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வாட் இஸ் வெஸ்டீஜ்? நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல தான் நான் இருக்கேன். இப்போ வெஸ்டீஜ்னா என்ன அப்படின்றத அடுத்ததான் நம்ம பெருசா தெரிஞ்சுக்கணும். ஹவு டு டூ வெஸ்டீஜ். மூன்றாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவு டு டூ வெஸ்டீஜ் அப்படின்றத. ஸோ நான் இன்னைக்கு 2 பார்ட்டை உங்களோட கவர் பண்ண போறேன். ஒய் ஐ நீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்த ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ரெண்டாவது வாட் இஸ் வெஸ்டீஜ். இப்போ ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமா மாறி போச்சு. கோவிட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நிறைய பேர் நேர்ல நம்ம சந்திச்சு நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய மீட்டிங்ஸ் அப்படின்றத அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். ஜூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நாலேஜ் எடுக்கிறதுக்காக ஒரு டிராவல் பண்ணி வரணும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இத்தனை 1000 பேர்களை மீட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரைனிங் அப்படின்றது வாரம் நடக்குது இல்லைங்களா? ஸோ இதுல நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிட்டு நான் அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றேன். வாழ்க்கையில 3 வைராகியம் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மரண வைராகியம். அதாவது நிறைய பேர் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு டெத்துக்கு போயிட்டு சோ இதனால இந்த கெட்ட பழக்கத்தினால அவர் செத்துட்டாரு, சோ இதனால வந்து நான் வந்து இனிமே இதை பண்ண மாட்டேன், சோ இதனால இந்த முடிவு எடுக்க மாட்டேன், ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண வைராகியம்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது சுடுகாடு வரைக்கும் தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் போய் அந்த விஷயத்த வந்து செய்வாங்க. அதோட அது முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வைராகியம். ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த 10 மாசம் பிள்ளையை சுமக்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த பிள்ளையை சுமக்கும் போது ஒரு மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு வழியா இருக்கும். அப்ப அந்த பிள்ளை பிறக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ அடுத்த பிள்ளை வேண்டவே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 மாசம் 4 மாசம் குழந்தை முகத்தை பார்த்து அது குழந்தை சிரிக்கிறது, அதோட மழலை, அதோட நிறைய குறும்புகள் இதெல்லாம் பார்த்து அந்த பிரசவ வைராகியன்றது மறந்து போய் இன்னொரு குழந்தைக்கு தயாராயிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில பிரசங்க வைராகியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு சொற்பொழிவு நம்ம கேட்கிறோம். அதுல 1000 2000 வார்த்தைகள் இறைக்கப்படுது. பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை மாத்திர ஏதோ ஒரு வார்த்தை. இன்னைக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன் இந்த 1 மணி நேரம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் என்கிட்ட இருந்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து வர்றதை விட மேல ஏதோ ஒரு டிவைன் இருக்கு. அந்த டிவைன் மூலமா கூட வரலாம். நான் எத்தனையோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல எத்தனையோ அற்புதமான ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம குருமார்கள் கிட்ட இருந்தும் அவங்க இறைத்த வார்த்தைகள்ல இருந்து அந்த பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க. அந்த 1-2 வார்த்தைகள் தான் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டு நீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஜூம் அப்படின்னும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். உங்களை சுத்தி நிறைய வீட்டுல பசங்க அது எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த 1 மணி நேரம் உங்களோட வாழ்க்கையை மாத்திர ஏதோ ஒரு வார்த்தை என் மூலமா இறக்கப்பட்டுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த 1 மணி நேரத்துக்காக. அதனாலதான் பிரசங்க வைராகியம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ட்ரைனிங் கேட்கறதா இருந்தாலும் அந்த நேரத்தை நீங்க தான் கொடுத்து உட்காருங்க. அந்த 1 மணி நேரத்தை ரொம்ப கவனமாகவும் முழு போக்கஸோடையும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வார்த்தை இன்னைக்கு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில ட்ரீம்ஸ் இருக்குங்க. வானத்தை தொடுற அளவுக்கு ட்ரீம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கைன்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் தான். ஒரு சாப்பிடுற ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற வீடு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வீடு இல்ல, காம்ப்ரமைஸ் வீடு தான். ஏங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பண்டிகை எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு ஒரு பண்டிகைக்கும் நம்ம நினைச்ச துணி வாங்குறோமா அப்படின்னு கேட்டா பசங்களோட முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கிறோம். எவ்ரிஒன் ஹேஸ் ட்ரீம்ஸ் அண்ட் டிசைர்ஸ் அண்ட் எவ்ரிஒன் ஹேஸ் 2 சாய்ஸஸ். எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு. ஆனா அது 2 சாய்ஸ்ல இருக்கு. ஒன்னு willingness to take action, live their dreams, or compromise their dreams, live much below their potential. அதாவது என்னோட கனவுகளுக்காக லட்சியங்களுக்காக அதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்து என் கனவுகளா தான் என்னோட வாழ்க்கை, லட்சியங்கள் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு வாழ்றவங்க ஒரு சதவீதமான பேர். அடுத்த சாய்ஸ் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா 95% பேரோட லைஃப் இப்படிதாங்க மாறி போச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க.
10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 20,000 செலவாகுது. 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 30,000 செலவாகுது. 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 50,000 செலவாகுது. ஒரு 50,000 சம்பாதிச்சா 2 கிரெடிட் கார்டு, கார் லோனு, ஹவுஸ் லோனு. இன்னைக்கு ஓன் வாழ்க்கை யாருமே வாழ்றது இல்ல, லோன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து சில பழமொழிகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கு. வரவுக்கு ஏத்த செலவு, விரலுக்கு ஏத்த வீக்கம், என்னதான் எண்ணெயை போட்டு உருண்டு ஒட்டினாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்ற அந்த சொன்னவங்களோட பேரை எங்கேயாவது பொறிக்கப்பட்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பழமொழிகள் இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்களோட பேரெல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பழமொழி சொன்னவங்க யாருன்னே தெரியல. அப்ப வரவுக்கு ஏற்ற செலவு செய்தவர்கள் யாரும் வாழ்க்கையில மிகப்பெரிய மனிதர்களா உயர்ந்திருக்காங்களா? அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. செலவுக்கு ஏத்த மாதிரி தன் வரவை அமைக்கணும்னு நினைச்சாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி மனிதர்கள் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய லட்சியத்தை அடைஞ்சவங்களாகவும் இருக்காங்க. அப்ப செலவுக்கு ஏத்த மாதிரி வரவை பண்றதை விட வரவுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவை அமைக்கலாம். வாழ்க்கை ஒண்ணுதானே. சோ காம்ப்ரமைஸ் லைஃப், கடவுள் நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காருங்க. சோ நம்ம வாழ்க்கையை காம்ப்ரமைஸா வாழாம கண்டிப்பா நம்ம லட்சியங்களுக்காகவும் கனவுகளுக்காகவும் வாழ்றதுக்காக தான் இங்க இருக்கிற எல்லாரும் வந்திருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட தொடங்குறேன்.